அவர் என்ன திமுக அவரு என்ன தவடமில்லே கொடுக்கலாம் அவர். நாளைக்கு நான் அவர் டிரான்ஸ்ஃபர் போட்டுறேன் சார். நான் கன்னியாகுமரி அமைச்சிருவேன். நான் அவரை நன்றி. அவர் என்ன திமுக அவரு தெரியலைங்க சார். வேணும்னே ஆஃப் பண்றாங்க. எனக்கு பரந்தூர்ல எல்லாம் சப்பளிப்பு இல்லை. நான் போய் அவர் அன்னைக்கு இடத்துக்கே வரல. பேர் என்ன சொன்னீங்க? அவர் பாண்டியராஜன் சார். நார்த்து பேரு. நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க என்ன சார்? சார் எக்ஸ்பிளனேஷன் பேப்பரே கொடுத்துட்டேன் சார். 100 கம்பம் பரந்தூர்ல உடஞ்சிருக்கு. நான் போய் தெருவா அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். நாளைக்கு நான் அவர் டிரான்ஸ்ஃபர் போட்டுறேன் சார். நான் ஆமாங்க சார். என்னால உண்மையிலேயே சங்கடம். இப்படி பேச மாட்டேங்க. வரைக்கும் 30 வருஷம் சொந்தத்து கூட கிடையாது. நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப சங்கடமா போச்சு சார். சரி சார், இது உடனே என்னன்னு பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா அவருக்கு நாளைக்கு ஏன்னா கன்னியாகுமரி அமைச்சிருவேன். நான் அவரை உடனே போட சொல்லுங்க. கரண்ட் அவரை ஏடி ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். அவர் வர மாட்டார் சார். எங்கேயோ தாம்பரம் தான் வீடுங்க சார். 12 மணிக்கு வருவாரு, 5 மணிக்கு கிளம்பிடுவாரு. அவங்க ஏடியே சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அவர் வந்து எந்த பிளாக்? நம்மளுடைய ஓரிக்கை பிளாக் அவரு. ஆமா சார். நம்ம ஓரிக்கை காஞ்சிபுரம் டவுன் எல்லாம் அப்படிதான் சார். அவரால் தான் நிறைய பிரச்சனை சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலைங்க சார். சார் நான் காலையில இதை பத்தி நான் பேசுறேன் திருப்பி. ஆமாங்க சார். நீங்க தயவு செய்து அதை பேசிருக்கு சார். இப்போ ஏடி உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். வந்து பார்க்கலாம். உடனே கரண்ட் கொடுக்க சொல்லுங்க. அப்ப உடனே கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே ஓகே. நான் சொன்ன மாதிரியே தான் வேணும்னே தான் பண்றாங்க. இவர் பேசுறவர் வந்து கலெக்டர் ரேங்க், அவர் பெரிய அதிகாரி. அவர் எவ்வளோ போராடியும் சாதாரண இந்த ஜேஇங்க பண்ற வேலை இதெல்லாம். இருந்தா தவடமில்லே கொடுக்கலாம். அவ்வளோ கோவம். என்ன பண்றது?